ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். திருமணம் செய்யக்கூடாத திசா புத்திகள். இந்த மாதிரி நான் இந்த பதிவில் திருமணம் எந்த திசா புத்தி நடக்கும்போது திருமணம் செஞ்சா பிரிவு பாதிப்பு தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற அந்த திசா புத்திகளில் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களுக்கும் பாதிப்பாக தான் இருக்கும். அதனால இனிமே திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த திருமண வரன் பார்க்கும்போது திருமணத்துக்கு ரொம்ப நாளாக வரன் பார்க்குறோம் இப்போ தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு திருமணம் செய்யும்போது இந்த திசா புத்தியை நீங்கள் அவசியம் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த திசா புத்தி நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற இருக்கக்கூடிய திசா அதில் அந்த திசால எந்த புத்தின்னு சொல்லியிருப்பேன். அந்த திசாவும் புத்தியும் சேரும்போது நிச்சயமாக கல்யாணம் பண்ணால் பெரிய பாதிப்பை கொடுக்குது. டைவர்ஸு, அதாவது கணவன் மனைவிக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு, கண்டம் இந்த மாதிரிலாம் கொடுக்குது. அதனால இது இது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்களை கொடுக்கும். அதனால இதை ரொம்ப கவனமாக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பதிவுகள் அதிகம் வரல, நான் பார்த்ததில்ல. ஆனா, நான் இந்த பதிவ எடுத்து குடுத்துருக்கேன். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற இந்த திசா புத்திகள நீங்க எப்பவுமே கவனத்துல வச்சுக்கங்க. அப்பதான் திருமணம் செய்யும்போது இது உங்களுக்கு, ஏன்னா நீண்ட நாளா பொண்ணுக்கோ, பையனுக்கோ வரன் பார்த்துருப்பீங்க. கரெக்ட்டா அப்பதான் அமைஞ்சிருக்கும். அந்த அமைப்பு இருக்கிற நேரத்துல நான் சொல்ற இந்த திசா புத்தி எல்லாம் பார்க்காம எப்படியாவது கல்யாணத்த முடிச்சுட்டா போதும். ஏன்னா ரொம்ப நாளா வயசும் ஆயிருச்சு. இப்போ விட்டா கல்யாணம் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள நெனச்சு, பல பொருளாதார பிரச்சனை, அதோட சிலருக்கு குடும்ப பிரச்சனை, இதனால கல்யாணத்த பண்ணி வைக்கணும் அப்படின்னு நெனச்சுருவாங்க. ஆனாலும் அந்த நேரத்துல நீங்க நிச்சயம் வேணா பண்ணிக்கங்க. அந்த திருமணத்த அந்த, ஏன்னா நான் சொல்றது ஒரு திசால புத்தி தான். அதனால அந்த புத்தி நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, இல்ல அந்த புத்தி அடுத்து வரப்போகுதுன்னா, அதுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்ல அந்த புத்தி முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா, இந்த மாரி திசா புத்தி சரியில்லாத நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, ஜாதகம் எவ்வளோதான் நல்லா இருந்தாலும், அது திருமண வாழ்க்கையில பெரிய பிரச்சனைய குடுத்துரும். ஏன்னா, எவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் அ பொண்ணுக்கோ, பையனுக்கெல்லாம் இருக்கும். எல்லா நிம்மதியும் குடுக்குற அளவுக்கு வேலை நல்லா இருக்கும், படிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா, இந்த பொருந்தாத நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இத ஜோதிடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, காலப்பகைம்பாங்க. அதாவது எதையுமே சரியான காலத்துல செஞ்சா தான், அந்த காலத்துல அந்த விஷயம் சரியா நடக்கும். நம்ம காலம் தப்பி செய்யும்போது, காலத்த மாத்தி செய்யும்போது, சில விஷயங்கள் சரியா வராது. ஏன்னா, ஒரு இரவுல செய்யக்கூடிய விஷயங்கள பகல்ல செய்ய முடியாது. பகல்ல செய்யக்கூடிய விஷயங்கள இரவுல செய்ய முடியாது. ஆனா, இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால பல விஷயங்கள நம்ம மாத்தி சொல்லலாம். ஆனாலும், இந்த மாரி சாஸ்திரமான விஷயங்கள், சம்பிரதாயமான விஷயங்கள கரெக்ட்டா காலம் அறிஞ்சு செய்றது தான் ரொம்ப நல்லது. அதுக்காக நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப எந்தெந்த திசா நடந்தா, அந்த திசாக்குள்ள இந்த புத்தி வந்தா, அந்த நேரத்துல மட்டும் திருமணத்த கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள சொல்லியிருக்கேன். அத நீங்க கவனத்துல எடுத்துக்குங்க. ஏன்னா, ஏற்கனவே இந்த மாரி திசா புத்திகள்ல கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அவங்க லைஃப்ல பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட்டா அந்த நேரத்துல தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, வரன் கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேட்ரிமோனியல்ல எவ்வளவோ செலவு பண்ணியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி திசா புத்திய காரணம் காட்டி, ஏற்கனவே வயசாயிருச்சு, இந்த நேரத்துல இப்ப இப்படிலாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? அப்படின்னு மட்டும் நெனச்சிராதீங்க. ஏன்னா, திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். பல வருஷம் நீடிச்சு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையா வாழ வேண்டியவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையோட இருக்க வேண்டியது. அத போய் நம்ம கொஞ்சம் பொறுக்காம, அந்த காலத்த தவறா செஞ்சுட்டா, அது பெரிய பாதிப்ப குடுத்துரும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதையே அதிகம் பேசி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்குங்க. இப்போ இந்த பதிவில் எந்த திசா நடந்தால் நீங்கள் வந்து அந்த அதுக்குள்ளே வர்ற ஒரு புத்தி திருமணத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ செவ்வாய் திசை நடந்து அதில் சந்திர புத்தி வந்தால் அப்போ திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் சுக்கிர திசை நடக்கும்போது சந்திர புத்தி வந்தால் அந்த சந்திர புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செவ்வாய் திசை நடக்கும்போது சந்திர புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே போல் சுக்கிர திசை நடக்கும்போது சந்திர புத்தி வந்தாலும் திருமணம் பண்ணக்கூடாது. இதுக்கடுத்து புதன் திசை நடக்கும்போது ராகு புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதாவது புதன் திசை அதில் ராகு புத்தி, அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே போல் சந்திர திசை நடந்து அதில் சூரியன் புத்தி, சந்திர திசையில் சூரியன் புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து சுக்கிர திசையில் குரு புத்தி வந்தாலும் திருமணம் பண்ணக்கூடாது. சுக்கிர திசையில் குரு புத்தி வந்தாலும் திருமணம் அந்த குரு புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து செவ்வாயில் குரு புத்தி வரும்போதும் திருமணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, பண்ணக்கூடாது. அதே போல் குரு திசையில் புதன் புத்தி வந்தாலும் திருமணம் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து சனி திசை நடக்கும்போது சுக்கிர புத்தியில் திருமணம் பண்ணக்கூடாது. இதுக்கடுத்து குரு திசையில் சனி புத்தி வரும்போது திருமணம் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த பதிவில் வந்து எந்த திசைன்லாம் சொல்லியிருக்கேன், அந்த திசைக்குள்ளே வர்ற புத்தி. இப்போ வந்து செவ்வாய் திசையில் சந்திரன் புத்தி, சுக்கிர திசையில் சந்திரன் புத்தி, அதே போல் சுக்கிர திசையிலேயே குரு புத்தி, இதெல்லாம் நான் வந்து சுக்கிரனில் வந்து நிறைய வருது பாருங்க, அதனால நான் சொல்லியிருக்கேன் இதை. இதே போல் புதனில் வந்து ராகு, புதன் திசை நடக்கும்போது ராகு வந்து புத்தியாக நடக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது, அது பாதிப்பை கொடுத்துருது. அதே போல் குரு திசையில் புதன் புத்தி, அதுவும் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன இந்த பதிவில் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இதை நீங்கள் கவனித்து திருமண முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து திருமண வாழ்க்கையில் கொடுத்துருது. ஆனால் வந்து திருமணத்துக்கு பிறகு நம்ம வேறு ஏதோ ஒரு காரணங்களை வச்சு திருமண பிரச்சனையை வந்து நம்ம முடிக்க முடியாமல் ரொம்ப அதை பிரச்சனையாகிரும். அதுக்கு வேறு வேறு காரணங்கள் கண்டுபிடிப்போம். அது வந்து திருமணம் நடந்த இந்த திசா புத்திகள் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த பதிவில் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த திசை நடக்குதா, இப்போ வந்து திருமண வரன் வந்துருச்சா, பேசிக்கலாம். இந்த மாதிரி இந்த புத்தி முடியட்டும், இந்த புத்தி முடிஞ்சோன்னே நிச்சயமாக திருமணத்தை பண்ணிக்கலாம். அந்த திருமணம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தையை வந்து சரி பண்ணி வச்சுக்கிறது அது உங்களுடைய திறமை. அதே போல் இந்த இந்த காலங்களில் வந்து திருமணத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து திருமண விஷயங்களை வந்து ஏன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு திருமண விஷயங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்போ பார்க்குறாங்க, ஜாதகங்கள்லாம் பார்க்குறாங்க. அதனால என்ன திசை நடக்குது, என்ன புத்தி அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்க. வயசு 30 தாண்டிடுச்சு, 35 தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக இந்த திசா புத்தியை பார்க்காம திருமணத்தை செஞ்சிடாதீங்க. அப்புறம் அது வந்து ரொம்ப மன கஷ்டத்தையும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பாதிப்பையும் கொடுத்துரும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.